தொடங்குவோம். தேவர்கள் எல்லோரும் தொடர்ந்து முறையிடுகிறார்கள். அந்த முறைப்பாடுகள்ல வரக்கூடிய அடுத்த பாட்டு, வருவாய் போல வராதாய் வந்தாய் என்று மனம் கழிப்ப, வெறுவாதிருந்தே நீ இடையே துன்பம் விளைக்க மெலிகின்றோம். கரு ஆய் அளிக்கும் களைகனே, நீயே இதனை காவாயேல் திருவாழ் மார்ப, நின் மாயை எம்மால் தீர்க்க தீருமோ. ரொம்ப அழகான விளக்கம் அது கடவுளுக்கு. வருவாய் போல வராதாய், வருவாய் போன்று தோன்றி வாராமல் இருக்கக்கூடிய நிலை கடவுளது நிலை. அவன் வருவது போல் இருக்கும், நம் அருகில் இருப்பது போல் இருக்கும். பிற்காலத்துல ஒரு கவிஞன் எழுதினார் ஒரு வழிநடை சிந்துல, எட்டியும் எட்டாது இருப்பான் என்று. எங்கும் நிறைந்திருப்பான், அவன் எட்டியும் எட்டாது இருப்பான் எழுதினார். இதுதான் உண்மையான கடவுள் நெறி. அவன் எங்கும் இருப்பான், ஆனால் நமக்கு எட்டுவது போல் இருப்பான், ஆனால் அவன் எட்ட மாட்டான். நமக்கு அருகிலே நின்று அருள் தருவது போல் நிற்பான், நிமிர்ந்து பார்த்தோம் என்றால் இல்லாது போவான். அப்படிப்பட்ட நீ இப்பொழுது வந்தாய் என்று மனம் கழிப்ப, பரம்பொருளாகிய நீ விபவமாய் ராமனாய் இங்கு வந்து எங்களுக்கு முன்னே காட்சி தந்ததை கண்டு நாங்கள் மகிழ்ந்தோம். வெறுவாதிருந்தே நீ இடையே துன்பம் விளைக்க. வெறுவாதிருந்தோம் என்றால் பகைவர்களுக்கு இனி நாம் அஞ்ச வேண்டாம் என்ற மனத்தெம்போடு இருந்தோம், அஞ்சாமல் இருந்தோம். நீ இடையே துன்பம் விளைக்க மெலிகின்றோம். அப்படிப்பட்ட நீயே எம் மகிழ்ச்சியின் வேரினை அறுக்கக்கூடிய அளவில் நீ இப்பொழுது துன்பப்பட்டு கொண்டிருப்பதினால் இனி என்னாகுமோ என்று நாங்கள் கவலை கொள்ளுகிறோம். ஆகவே துன்பத்தை உண்டாக்கினமையினால் நாங்கள் மெலிகின்றோம். கரு ஆய் அளிக்கும் களைகனை, எல்லாவற்றினுக்கும் மூலமாக நின்று பாதுகாத்து அருளும் பரம்பொருள் நீ, களைகண் நீ. எங்களினுடைய பிறவிதோறும் வருவதற்கு உண்டான இடர்களை எல்லாம் களைவிக்க கூடியவன். ஆழ்வார் பாடுவார், களைகன் அம்மா என்றே சொல்லுவார். இத்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய பரம்பொருளை ஆழ்வார் கேட்கிறார், எம்மை களைகன் அம்மா வித்துவக்கோட்டு அம்மானே என்பார். ஆகவே எங்களினுடைய துன்பங்களை போக்கக்கூடியவன் நீ. நீயே இதனை காவாயில், நீயே இத்துன்பத்தில் களையாது நின்று விட்டால், எங்கள் துன்பத்தை போக்காமல் நின்று விட்டால், நின் மாயை எம்மால் தீர்க்க தீருமோ. நினது மாய செயல் உணர்வு, உன்னுடைய மாய செயல்களை எங்களை போன்ற குறைவான அறிவை உடையவர்களால் அறிந்து கொள்ள முடியுமோ. எதற்காக இந்த நாடகம்? இலக்குவன் இறந்ததற்காக நீ ஏன் அழுவது போல் ஒரு நாடகத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாய்? ஆகவே உன்னுடைய மாயை எங்களுக்கு புரியவில்லை, உன்னுடைய விளையாட்டு எங்களுக்கு புரியவில்லை. ஆகவே நீ யாருக்கு எல்லாம் உதவினாய் தெரியுமா? அம்பரீடற்கு அருளியதும் அயனார் மகனுக்கு அளித்ததுவும் எம்பிரானே, எமக்கு இன்று பயந்தாய் என்றே ஏமுறுவோம். வெம்பு துயரம் நீ உழக்க வெளி காணாது மெலிகின்றோம். தம்பி துணைவா, நீ இதனை தவிர்த்து எம் உணர்வை தாராய். அம்பரீஷன் என்று சொல்லக்கூடிய அது ஒரு புராண கதாபாத்திரம். அம்பரீஷனுக்கு நாரணன் உதவி அவனுடைய இடர்களை எல்லாம் போக்குவித்தான். அயனார் மகனுக்கு, அயன்னா பிரம்மன், பிரம்மனால் படைக்கப்பட்டவன் யாருன்னா ருத்திரன். வைணவ சம்பிரதாய பிரகாரம் பார்த்தா எல்லாவற்றினுக்கும் மூலம் பரம்பொருள் நாரணன். நாரணன் கொப்பூழிலிருந்து தாமரை, அதிலிருந்து தோன்றிய பிரம்மன், அவன் உருத்திரனை படைக்கிறான். ஆகவே வைணவ பரம்பரையில, வைணவ பாரம்பரியத்துல உருத்திரன் என்பவன் பிரம்மனுக்கு பிள்ளை. ஆகவே பிரம்மனினுடைய மகனாகிய உருத்திர மூர்த்திக்கு அருள் வழங்கினான். அப்படிப்பட்ட தெய்வங்களுக்கே நீ அருள் வழங்கக்கூடியவன். எமக்கு இன்று பயந்தாய் என்றே ஏமுறுவோம். அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு, எங்கள் முன்னே வந்து நின்று எங்கள் பாதுகாப்பினுக்கு உரியவனாய் இருப்பாய் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஏமுறுவோம்.
எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைத்து விட்டது என்று நாங்கள் மிக தெளிவோடு இருந்தோம். வெம்பு துயர் நீ உழக்க, ஆனால் மனம் வெம்புதற்கு காரணமாக நீ இப்பொழுது துன்பத்தில் இருக்கிறாய். வெளி காணாது மெலிகிறோம், எங்களினது துன்பத்தை விட்டு இதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தளறுகிறோம், வருந்துகிறோம். தம்பி துணைவா, இலக்குவன் என்கின்ற ஒப்பற்ற வீரனுக்கு சகோதரனே, நீ இதனை தவிர்த்து எம் உணர்வை தாராயோ. நீ மேற்கொண்டுள்ள இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டு எங்களுக்கு நல்லுணர்வை நீ தர வேண்டும். நீயே கலங்கி விட்டாய் என்றால் நான் இனி என்ன செய்வோம், நாங்கள் இனி என்ன செய்ய முடியும் என்று இவர்கள் இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்க, இந்த நேரத்துல இந்த போர்க்கள காட்சியை ஏற்கனவே நாம சொல்லி இருக்கிறோம். போர்க்களத்துல களத்தூதுவர்கள்னு இருப்பார்கள். களத்துல நடந்த நிகழ்ச்சி எல்லாம் மன்னனுக்கு எடுத்து சென்று சொல்ல வேண்டும். இப்ப போர்க்களத்துல இந்த இந்திரஜித்தனால் எய்யப்பட்ட பிரம்மாஸ்திரத்தினால எல்லோரும் கீழே விழுந்து இறந்திருக்கிறார்கள். இது கண்டு ராமன் புலம்புகிறான். குறிப்பாக இலக்குவன் இறந்ததற்காக அவன் புலம்புகிறான் என்கின்ற செய்திய தூதர்கள் ராவணன்ட்ட போய் சொன்னார்கள். என்னவென்றால், உன்னுடைய பகை முடிந்தது. இதுகாரும் உன்னை எதிர்த்து நின்று இருக்கக்கூடிய வானரங்கள், அந்த வானரங்களினது படையை நடத்தி வருவதற்குரிய இலக்குவன் முதலானோர் உன்னுடைய மகன் இந்திரஜித்தன் எய்த பிரம்மாஸ்திரத்தினால் இறந்து போனார்கள். ஆகவே உனக்கு இனி பகை என்கின்ற ஒன்று இல்லை. ராமன் தனி மனிதனாக நின்று என்ன செய்ய முடியும் என்று ஆரவாரமாக போய் சொன்னார்கள். என்ப பலவும் எடுத்து இயம்பி இமையாதோறும் இடர் உழந்தார். அன்பு மிகுதியால் ஐயன் ஆவி உள்ளே அடங்கினான். துன்ப மனிதர் கருமமே புரிய முன்பு துணிந்தமையால் புன்கண் நிருதர் பெரும் தூதர் போனார் அரக்கனிடம் புகுந்தார். என்ப பலவும் எடுத்து எம்பி, மேலே சொல்லப்பட்ட பாடல்களில் உள்ள கருத்துக்களை எல்லாம் இந்த தேவர்கள் எடுத்து தங்கள் நிலைக்காக புலம்பினார்கள், வருந்தினார்கள். இமையாதோறும் இடர் உழந்தார். கண் இமையாதவர்களாகிய தேவர்களும் துன்பத்தினால் வருந்தினார்கள். ஐயன் துன்ப மனிதர் கருமமே புரிய, இறைவனாகிய ராமன் துன்பத்திலே உழலக்கூடிய மனிதர்களைப் போலவே செயல்படுகிறான். நான் எடுத்த அவதாரம் மானுட அவதாரம், அதிலிருந்து மாற முடியாது அவனால. ஆகவே அந்த மானுட அவதாரத்திற்கு ஏற்றாற்போல் துன்பத்தை மிகுதியாக கொண்டு முன்பு துணிந்தமையால், தான் முன்பு துணிந்து ஏற்றுக்கொண்ட அவதாரத்தின் மகத்துவத்தினால் அந்த துன்பத்தை அப்படியே அவன் வைத்துக் கொண்டான். அன்பு மிகுதியால் ஆவியை உள்ளே அடங்கினான். இலக்குவன் பால் வைத்த அன்பின் மிகுதியால் அவனை பிரியாதவனாய் இருந்தவன் இப்பொழுது பிரிந்த நிலையிலே உள்ளமானது ஒடுங்கி போனான். புன்கண் நிருதர் பெரும் தூதர். இப்படிப்பட்ட துன்ப நிலையில் ராமனை கண்ட அரக்கர்களினது தூதுவர்கள், பெரிய தூதுவர்கள், அந்த போர்க்கள தூதுவர்கள் போனார், அரக்கனிடம் புகுந்தார். போர்க்களத்தை விட்டு நீங்கி அரக்கர் தலைவனாகிய ராவணனிடம் சென்று செய்தியை சொல்ல முன் வந்தார்கள். என் வந்தது நீர் என்று அரக்கர்க்கு இறைவன் இயம்ப, ஏரி செருவில் நின் மைந்தன் தன் நெடுஞ்சரத்தால் துணைவர் எல்லாம் நிலம் சேர, பின் வந்தவனும் முன் மடிந்த பிழையை நோக்கி பெருந்துயரால் முன் வந்தவனும் முடிந்தான், உன் பகை போய் முடிந்தது என மொழிந்தார். அரக்கர்க்கு இறைவன் ராவணன், அரக்கர்களின் தலைவனாகிய ராவணன் என் வந்தது நீர் என்று இயம்ப, அரக்கர் வேந்தனாகிய ராவணன் கேட்கிறார். போர்க்களத்திலிருந்து வந்த தூதுவர்களை பார்த்து, எதற்காக இங்கு வந்தீர்கள், என்ன செய்தி அப்படின்ன உடனே, நின் மைந்தன் நெடுஞ்சரத்தா, நின்னுடைய மகனாகிய இந்திரஜித்தன் எய்த பிரம்மாஸ்திரத்தினால் துணைவரெல்லாம் நிலம் சேர, தன்னுடைய தோழர்களெல்லாம் நிலத்திலே மடிந்து விழ, பின் வந்தவனும் முன் மடிந்த பிழையை நோக்கி, தனக்கு பின்னே தோன்றியவனாகிய இலக்குவன் தனக்கு முன்னே போர்க்களத்திலே மடிந்து விழுந்ததை பார்த்து பெருந்துயரால் முன் வந்தவனும் முடிந்தான். மிகப்பெரிய துன்பத்தினால் மூத்தவனாகிய ராமனும் இறந்து போகக்கூடிய நிலைக்கு சென்று விட்டான். உன் பகை போய் முடிந்தது என மொழிந்த. ஆகவே உன்னுடைய பகை இதுகாரும் உனக்கு பெரிய அச்சுறுத்தலை, துன்பத்தை தந்து கொண்டிருந்த உன்னுடைய படையானது
வெற்றியை கண்டுவிட்டது. இனி நீ கவலை கொள்ள வேண்டாம், உன் பகை முற்றிலுமாக ஒழிந்து விட்டது. ஏனென்றால் ராமன் இலக்குவன் இறந்து கிடந்ததை கண்டு மயங்கி விழுந்தமையினால ராமனும் இறந்து விட்டான்னு இந்த அரக்கர்கள் தவறாக புரிந்து கொண்டு எல்லோரும் போர்க்களத்தில் இறந்து போனார்கள். ராவணனே, உன்னுடைய பகையானது ஒரு முடிவினுக்கு வந்து விட்டது, நீ வென்று விட்டாய்.